வாழ்க்கை சார் காலேஜ் ஸ்டூடெண்ட். வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட டேல காலையில ஃபுல்லா ஒரே தலைவலி. அதனால எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியல. அவ்வளோ ஏன் நண்பர்களே ரீல்ஸ் கூட பார்க்க முடியல. சரி இது தூங்குனா தான் சரியாகும்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே தூங்கி எந்திரிச்சு பார்த்தா, இந்த ரீல்ஸ்லலாம் ஒரு பையன் வந்துட்டு மத்தியானம் தூங்கியிருப்பான். நைட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகி போய் வெளிய நிப்பான். அப்பதான் அவனுக்கு நைட்டுன்னே தெரியும். அந்த மாரி ஆயிடுச்சு. ஸோ அந்த தூக்கத்துலருந்து வெளியில வரவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேல இப்படியே இருந்தோம்னா, இன்னைக்கு நாள் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு புக் ரீட் பண்ணலான்னு சொல்லிட்டு புக் எடுத்து கேமராலாம் செட் பண்ணிட்டு ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ கேமரா செட் பண்றது ஒரு சிங்கிள் ஷாட் எடுக்கிறதுக்கு தான். ஆனா நான் புக் ரீட் பண்ணல. ஏன்னா அது ரீட் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு இல்ல. ரைட் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்த பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு Instagramல ரீல்ஸ் பார்க்க போயிட்டேன் நண்பர்களே. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்தது. Instagramல புதுசா ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. "டேய் தினேஷ் நீ வாடா" அப்படின்ற இந்த டயலாக்க கண்டிப்பா ம்ஹ்ம். ஒரு ரீலாவது நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாம புதுசா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் நண்பர்களே, ஒர்க் அவுட்ல வந்துட்டு ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா, நம்ம பண்ற ஒர்க் அவுட்ல நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற வெயிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணணும். அப்போ வந்து மசில் குரோத் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதனால நம்ம கிட்ட இருக்கிற ஒரு எக்யூப்மென்ட்ட புதுசா வெயிட் ஆட் பண்ணணும். அதுக்காக இந்த எக்யூப்மென்ட்ட எடுத்து வெயிட்லாம் ஆட் பண்ணிட்டு இருந்தேன். கிடையாது. ஆ! நடக்கிற வழியில அப்படி குப்பையெல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஆ! ச்சே! ஐயய்யோ! ஏன்டா சனியனே, ஆ! இந்த கருமத்த ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கும்? அப்பதான் ஒரு பெரிய குழப்பம். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த வெயிட்ட ஆட் பண்ணும்போது, இந்த மாதிரி தான் நான் வந்து அத ரொம்ப கஷ்டப்பட்டு அத ஃபிக்ஸ் பண்ணேன். ரொம்ப கஷ்டம் நண்பர்களே உண்மையாலுமே. அப்பதான் நண்பர்களே தெரிய வந்தது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். துணி காய போடுறதுக்கு ஒரு கிளிப் யூஸ் பண்ணுவோம்ல. அந்த கிளிப்ப எப்படி மாட்டுறோமோ, அதே மாரி இதையும் பிரஸ் பண்ணி அந்த ராட்ல மாட்டுனா போதும். ரொம்ப ஃபிக்ஸ்டா, ஸ்டேபிளா நிக்குது. வெயிட் எதுவுமே எந்த பக்கமும் ஷேக் ஆகல. ப்ராப்பரா இருந்துச்சு. மொத்தம் தான் ரைட்டு. அப்படியே போயிட்டு தூங்கிட்டேன். இன்னைக்கு நாள் அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.